Hi friends, this is Kalayaraj. Welcome to TNPSC Kalay Academy, a free online coaching center. இப்போ நம்ம பார்க்க போகிறது TNPSC ஜென்ரல் இங்கிலீஷ் தான். இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றது ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம TNPSC குரூப் 2A ரிவிஷன் கிளாஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த ரிவிஷன் கிளாஸில் பார்ட் A கிராமர் பகுதி வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிராமர் பகுதியில் ஆல்ரெடி 1 to 7 வரையும் நம்ம ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 8ம் 9ம் வந்து பார்க்க போகிறோம். சரி, இந்த 8th ஒன்றும் 9th ஒன்றும் என்ன அப்படின்னு பார்க்குறது முன்னாடி நம்மளுடைய கோல் என்ன, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A ஜென்ரல் இங்கிலீஷ் 100% வந்து எல்லாருமே நம்ம நண்பர்கள் மேக்ஸிமம் வந்து 95+ தான் மார்க் வாங்கணும் அப்படின்றதுக்காக உங்களுக்காக நிறைய ரிவிஷன் கிளாஸஸ் வந்து ஃப்ரீயாக வந்து நாங்கள் அவைலபிள் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ரிவிஷன் கிளாஸஸ்லாம் நீங்கள் பார்க்க உங்களால் வந்து உங்களுக்கு வந்து தனியாக ஒரு ஐடியாவும் கிடைக்கும் மேற்கொண்டு நீங்கள் நல்லா படிக்கிறதுக்காக. இன்றைக்கி நம்ம பார்ட் Aல தான் பார்க்க போகிறோம். இந்த பார்ட் Aல இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து 8th இருக்கக்கூடிய இந்த டென்சஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் 9th இருக்கக்கூடிய கரெக்ட் வாய்ஸ், இது ரெண்டு தான் பார்க்க போகிறோம். இந்த டென்சஸ் எடுத்துக்கிட்டனாலே ஆல்ரெடி வந்து டென்சஸ் தான் நான் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ வந்து மேலே எங்கள் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அது வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சரி, இந்த டென்சஸில் என்ன இருக்குது, மொத்தம் வந்து ஒரு 12 டென்ஸ் இருக்குது. அது என்ன இருக்குது அப்படின்னு சும்மா ஒரு ஷார்ட்டாக வந்து பார்த்துட்டு போயிடலாம். டென்சஸில் ப்ரெசன்ட் tense, present continuous, present perfect continuous. அதே மாதிரி present, past, future, நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம், இப்படி மூணுமே இருக்கு. சரி, இதில் இருக்கக்கூடிய இந்த டேபிளேஷனை நீங்கள் ஜஸ்ட் ஒன்ஸ் நான் அந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக டேபிளேஷன் எப்படி ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் ஜஸ்ட் ஒன்ஸ் பார்த்தாலே போதும், டென்ஸோடைய ஃபார்முலா வந்து உங்களால் ஈஸியாக நினைவு கொண்டு வர முடியும். இந்த ஃபார்மேட், இந்த டேபிளேஷன் தெரிஞ்சாலே போதும், நீங்கள் டென்சஸ் வந்து ஈஸியாக வந்து உங்களால் ஆப்ஷனில் இருக்கக்கூடியதை நீங்கள் வந்து எடுத்து எழுதிட முடியும். இந்த டென்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், இருந்தாலும் நான் வந்து ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இதில் எது முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்தான் இட் வரும். அந்த ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்தான் இட் வரும். அந்த இட் வேறு எந்த டென்ஸ்லையுமே வராது. இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எது எந்த டென்ஸில் மட்டும்தான் இருக்குது அது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் வெர்பன் வரும். இந்த வெர்பன் கூட எஸ் சேர்ந்து வரும். அதேமாரி பாஸ்ட் டென்ஸில் வெர்ப் 2 வரும். இந்த வெர்ப் 2 வேற எங்கேயும் இருக்காது, வேறு எந்த டென்ஸ்லையுமே இருக்காது. அதே மாதிரி இந்த வெர்ப் 2 வந்து வேறு எங்கேயுமே இருக்காது, பாஸ்ட் டென்ஸில் மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கணும். இப்போ ஃபியூச்சர் டென்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே வில் ஷால் ஃபியூச்சர்னாலே வில் ஷால் கண்டிப்பாக வந்திருக்கும். அதே மாதிரி இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து வெர்ப் 3 ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் மட்டும்தான் இருக்கும், வெர்ப் 3 வேறு எங்கேயுமே இருக்காது. அதே மாதிரி வேற எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேவ் ஆஸ் எங்கே மட்டும்தான் இருக்கும், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்லையும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி பாஸ்ட்டில் வந்து ஹேட் இருக்கும், ஹேட் பீன் எங்கே இருக்கும், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இந்த பீன் எங்கே மட்டும்தான் வரும்னா கடைசியில் இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் மட்டும்தான் பீனும் ஐஎன்ஜி சேர்ந்துடும். சரி, இந்த ஐஎன்ஜி வேறு எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸில் மட்டும்தான் ஐஎன்ஜி வரும். இந்த மாதிரி நான் டீட்டெயிலாக வந்து இந்த டேபிளேஷன் வந்து எப்படி வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த வீடியோவில் கொடுத்துருப்போம். அந்த வீடியோ வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்ட் Aல வேறு என்ன இருக்குன்னா செலக்ட் த கரெக்ட் வாய்ஸஸ் அப்படின்னு இருக்கு. சரி, செலக்ட் த கரெக்ட் வாய்ஸஸில் ஆக்டிவ் வாய்ஸ் மற்றும் பாசிவ் வாய்ஸ் வந்து ஆல்ரெடி நான் அந்த வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். சிலபஸில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸில் புக்கில் சமைச்சர் புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு நான் வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து கொடுத்து வச்சுருக்கேன். அது ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியும் வந்து கொடுத்துருக்கேன். அதனால் உங்களால் ஈஸியாக வந்து ஆக்டிவ் வாய்ஸ் மற்றும் பாசிவ் வாய்ஸ் வந்து உங்களால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். சரி, இந்த ஆக்டிவ் வாய்ஸ்னால் என்ன, பாசிவ் வாய்ஸ்னால் என்ன, ஷார்ட்டாக ஒரு விஷயம் மாதிரி பார்த்துட்டு போயிடலாம். ஆக்டிவ் வாய்ஸ்னால் ஒரு சப்ஜெக்ட் கூட ஒரு 2 இயர்ஸ் சேர்ந்து வரும். பேசிவ் வாய்ஸ்னா சப்ஜெக்ட் கூட 2 இயர்ஸ் சேர்ந்து வராது. சரி, இந்த 2 இயர்னா என்னன்னா ஒரு செயலை வந்து குறிக்கக்கூடியது. எந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து ஒரு செயலை வந்து செய்யுதோ அது வந்து ஆக்டிவாக இருக்கும். ஆக்டிவாக இருக்கக்கூடியது ஆக்டிவ் வாய்ஸ். எந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து ஒரு செயலை செய்யாமல் அமைதியாக இருக்கோ அது வந்து பேசிவ் வாய்ஸ். அப்போ அமைதியாக இருக்கிறது பேசிவ் வாய்ஸ், ஆக்டிவாக இருக்கிறது ஆக்டிவ் வாய்ஸ். இந்த ஆக்டிவ் வாய்ஸ்லேயே வந்து டிரான்சிட்டிவ் வெர்ப்னா என்ன, இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப்னா என்ன அப்படின்னு இருக்கு. சரி, ஓகே. இதில் டிரான்சிட்டிவ் வெர்ப்னா என்னன்னா ஒரு வெர்பு கூட ஆப்ஜெக்ட் சேர்ந்து வந்திருந்தா அது வந்து டிரான்சிட்டிவ். அது இன்ட்ரான்சிட்டிவ்னா என்னன்னா அந்த வெர்பு கூட ஆப்ஜெக்ட் வந்து சேராமல் இருக்கும், அது வந்து இன்ட்ரான்சிட்டிவ். சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, அதில் 2 எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்கலாம். இங்கே வந்து பாருங்க, ப்ளீஸ் பாஸ் த சால்ட் அப்படின்னு இருக்கு. இதில் வெர்ப் என்ன இருக்கு, பாஸ்ன்றது தான் இதில் வெர்ப். சரி, இதில் வந்து ஆப்ஜெக்ட் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா சால்ட். அப்போ இங்கே ப்ளீஸ் பாஸ் த சால்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து வெர்பு கூட ஆப்ஜெக்ட் வந்து சேர்ந்து வந்துருக்கு, அதனால இது டிரான்சிட்டிவ். இங்கே பாருங்க, டோன்ட் வெயிட் ஹியர் அப்படின்னு இருக்கு. இங்கே வந்து வெர்ப் மட்டும் தான் இருக்கு, ஆப்ஜெக்ட் வந்து கிடையாது. வெர்ப் மட்டும் இருக்கு. அப்போ இது வந்து இன்ட்ரான்சிட்டிவ். முன்னையே சொல்லியிருப்பேன், சப்ஜெக்ட் கூட 2 இயர்ஸ் சேர்ந்து வந்தால் அது வந்து ஆக்டிவ் வாய்ஸ், சப்ஜெக்ட் கூட 2 இயர்ஸ் சேராமல் வந்தால் அது வந்து பேசிவ் வாய்ஸ்.
சரி, இவன் டூயர் சொல்றானே, டூயர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூயிங் த ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு செயலை குறிக்கக்கூடியது தான் இந்த டூயர். சப்ஜெக்ட் வந்து ஒரு செயலை செஞ்சால் அது ஆக்டிவ், சப்ஜெக்ட் வந்து அந்த செயலை செய்யலைன்னா அது வந்து பேசிவ். அதுக்கு சில எக்ஸாம்பிளும் பார்க்கலாம். தே சிங் சாங் இன் த அசம்பிளி அப்படின்னு இருக்கு. இது என்ன ஆக்டிவா பேசிவான்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். தே சிங் த சாங் இன் த அசம்பிளி. எப்பயுமே ஒரு வாய்ஸ் கொடுத்தாங்கன்னா அதில் வந்து சப்ஜெக்ட் எங்கே இருக்குன்னு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துருங்க. இல்லை சப்ஜெக்ட் எது, தேன்றதா சப்ஜெக்ட், அவர்கள் அப்படின்றத சப்ஜெக்ட். சரி, இதில் வந்து டூயர் வந்து என்னது, சிங் அப்படின்றத டூயர், ஒரு செயலை வந்து குறிக்குது. அப்போ தே சிங், அவர்கள் பாடுகிறார்கள், ஒரு செயலை குறிக்குதா, அப்போ இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். அடுத்து பாருங்க, ஏ நோட்டீஸ் வாஸ் சென்ட் பை த மேனேஜர் அப்படின்னு வந்து இருக்கு. இதில் வந்து சப்ஜெக்ட் எங்கே இருக்குன்னு பாருங்க, மேனேஜர் கடைசியாக இருக்குது சப்ஜெக்ட். ஆனால் இது ஒரு செயலை குறிக்குதா, ஆனால் ஒரு செயலை வந்து குறிக்க கிடையாது. ஆனால் மேனேஜர் சப்ஜெக்ட் வந்து கடைசியாக இருக்குது. எப்பயுமே ஒரு சப்ஜெக்ட் கடைசியாக இருந்தால் அது வந்து பேசிவ் வாய்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஆக்டிவ் வாய்ஸ்க்கு சில டெஃபினேஷனும் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, ஆக்டிவ் வாய்ஸ் வந்து டிரான்சிட்டிவ்லி யூஸ் ஆகுமா, இன்ட்ரான்சிட்டிவ்லி யூஸ் பண்ணலாமா. ஆனால் பேசிவ் வாய்ஸ் டிரான்சிட்டிவ் வெர்பில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஆக்டிவ் வாய்ஸ் மற்றும் பேசிவ் வாய்ஸ் டீட்டெயிலாக வந்து எப்படி வந்து ஒரு டென்ஸ் யூஸ் பண்ணி போடலாம் அப்படின்ட்டு வந்து 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு டேபிளேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிளேஷன் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். சரி, இன்னைக்கு ரிவிஷனில் பார்ட்டியில் கிராமரில் 8 மற்றும் 9 வந்து பார்த்தோம். ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன, பேசிவ் வாய்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். அதேமாதிரி டென்ஸ்னா என்னன்னு ஷார்ட்டாக வந்து ரிவிஷன் பண்ணியாச்சு. சரி, இந்த எக்ஸாமில் குரூப் 2 எக்ஸாமில் எப்படி வந்து இதுலேருந்து கொஷின் ரைஸ் ஆகும், இல்லை நார்மலாகவே ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்தவரையும் எல்லா எக்ஸாமுக்கும் ஒரே மாதிரி கொஷின் தான் ரைஸ் ஆகும். அது எங்கேருந்தா கேட்பாங்க, சிலபஸ்ல இருந்து நம்ம சமைச்சர் புக்கில் இருந்தால் கேட்பாங்க. வேற எங்கேயும் வந்து கேட்க வந்து வாய்ப்பே கிடையாது. மேக்ஸிமம் அப்படி கேட்டாலும் அவுட் ஆஃப் கொஷின் வந்து ஒரு 4 to 3 அல்லது 3 to 4 வந்து இருக்கலாம். சரி, எக்ஸாமில் இப்போ டென்ஸை பொறுத்தவரையும் டென்ஸுக்கு வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா விச் ஆஃப் த அமாங் த ஆப்ஷன் இஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு கீழே இருக்கக்கூடிய 4 ஆப்ஷனில் எது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு கேட்கலாம். அல்லது நாம் வந்துட்டு இப்போ வந்து போர்டு எக்ஸாமில் எழுதிட்டு இருக்கிற மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸை கொடுத்துட்டு இது இப்போ ஃபியூச்சர் டென்ஸை மாற்றுங்க அப்போல்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க. நம்ம டேரெக்டாக ஆப்ஷனில் இருக்கலாம், நம்ம டேரெக்டாக ஆப்ஷன்லேருந்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் கொடுத்துட்டு இது ஃபியூச்சர் டென்ஸாக மாறினா அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கொஷின் வந்து ரைஸ் ஆகலாம். ஆக்டிவ் வாய்ஸ் மற்றும் பேசிவ் வாய்ஸ் பொறுத்த வரையும் ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு பேசிவ் வாய்ஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னு கேட்கலாம். இல்லை கீழே இருக்கக்கூடிய 4 ஆப்ஷனில் எது ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னு கேட்கலாம். இல்லை வந்து ஆக்டிவ் வாய்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இது வந்து கரெக்டா, இல்லைதான் 2 ஆக்டிவ் வாய்ஸ் மற்றும் பேசிவ் வாய்ஸ் ரெண்டுமே கொடுத்துட்டு இதில் ஏ கரெக்டா பி கரெக்டா அப்படின்ட்டு வந்து கேட்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ரைஸ் ஆகும். மேக்ஸிமம் வந்து ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஈஸியாக தான் இருக்கும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் கலைராஜ் சைனிங் ஆஃப். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.